அது சரியா ஏப்ரல் 22, 2025 இயற்கை அழகுக்கும் இடைவிடாத தீவிரவாத தாக்குதலுக்கும் பேர் போன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பஹல்காம் தாலுகாவில் இருக்கிற ஹபட்னார் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜை சேர்ந்த சையத் ஆதில் ஹுசைன் ஷா அப்படிங்கிற 34 வயதான நபர் காலையிலேயே வழக்கம் போல தன்னுடைய வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காஷ்மீர் மாநிலம் முழுவதுமே சுற்றுலாவுக்கு பேர் போனதுதான் அப்படின்னாலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பைசரன் அப்படிங்கிற ஒரு சின்ன பள்ளத்தாக்கு பகுதி ரொம்பவே ஃபேமஸான அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். சின்ன சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பகுதிக்கு போறதை தான் காஷ்மீருக்கு போற ஒவ்வொரு டூரிஸ்டுமே விரும்புவாங்க. அங்க போயிட்டு வந்தாதான் அந்த டூர் கம்ப்ளீட் ஆனதாகவே ஒரு ஃபீல் வரும். ஆனா அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு போறது அவ்வளவு ஈஸியான பயணமா இருக்காது. அங்க இருக்கிற கரடு முரடான பாதைகள் எந்த வாகனமும் அங்க போறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. சோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடந்துதான் போகணும். அது அனுபவம் வாய்ந்த அந்த பகுதி மக்களால மட்டும்தான் முடியும். டூரிஸ்டா அங்க வர்றவங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே சாய்ஸ் குதிரைகள் தான். சோ அந்த பகுதி மக்கள் டூரிஸ்டா வர்றவங்களை குதிரைகள் மூலமா அங்க கூட்டிட்டு போறது மூலமா தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுவுமே வருஷத்துல எல்லா நாளும் வேலை இருக்காது. கிளைமேட் நல்லா இருக்கிற ஒரு சில மாதங்கள் அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். இந்த வேலையை தான் நான் இன்ட்ரோல சொன்ன ஆதிலும் செஞ்சுட்டு இருந்தாரு. சோ வழக்கம் போல அன்னைக்கு வேலைக்கு கிளம்பின ஆதில் ஒன்ஸ் அவருக்கு கஸ்டமர்ஸ் கிடைச்சதுமே சந்தோஷமா அவங்கள கூட்டிட்டு பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சில மணி நேர பயணத்துக்கு அப்புறமா இயற்கை அழகு கொஞ்சிற நெருக்கமான பைன் மரங்கள் சூழ்ந்த அந்த அழகான புல்வெளி பகுதிக்கு வராங்க. அப்படி அங்க வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே தூரத்துல தெரிகிற பனி சூழ்ந்த பெரிய மலைகள், கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கிற மிக உயரமான பைன் மரங்கள், அதுக்கு நடுவில் இருக்கிற பரந்த பெரிய புல்வெளி அப்படின்னு இயற்கையோடைய அழக தன்னுடைய அன்பானவங்க கூட சேர்ந்து அந்த டைமை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரம் அப்ப சரியா மதியம் 2:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு வந்த ஆதில் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஏதோ துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்ட ஆதில் அதிர்ச்சியோட என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கிருந்த மக்களுடைய அலறல் சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. உடனடியா அந்த இடத்துக்கு வேகமா போன ஆதில் அங்க ஒரு கும்பல் சுற்றுலா பயணிகளை ஒரு இடத்துல நிக்க வச்சு அவங்கள ஷூட் பண்ணி கொன்னுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனடியா அந்த கும்பல் பக்கத்துல போன ஆதில் இவங்கெல்லாம் எங்களை நம்பி வந்தவங்க, ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரை அலட்சியப்படுத்தின அந்த கும்பல் அடுத்த நபரை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப உடனடியா அவங்க பக்கத்துல போன ஆதில் அந்த கும்பலுடைய கையில் இருக்கிற துப்பாக்கியை புடுங்க ஆரம்பிக்கிறாரு. இதனால கடுப்பான அந்த மனிதாபிமானமற்ற அந்த கும்பல் அவரையும் சுட்டு தள்ளிட்டு அடுத்த ஆளை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ, மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. 28 அப்பாவி பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு டீடைல்டா சொல்லாம வழக்கமான பாணியில பொறுமையா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸ்ரீ. இந்த சம்பவத்தை பத்தி இப்ப நான் சொன்னதுக்கு காரணமே அந்த தீவிரவாதிகளுடைய எண்ணத்துக்கு நம்ம இரையாகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கே புரியும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய ரத்தத்தையும் கொதிக்க வச்சிருக்கிற இந்த காஷ்மீர் சம்பவத்துல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, மினிட் பை மினிட் அந்த கும்பல் அங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறதையும், அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் டீடைல்டா பார்த்துடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். காஷ்மீர் போகணும் அப்படிங்கறத பல நாள் கனவா வச்சிட்டு இருந்தவங்க, ஒர்க் பிரஷர்ல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்து ரிலாக்ஸ் பண்ண நினைச்சவங்க, ஃபாரின்ல இருந்து காஷ்மீரை பார்க்க வந்தவங்க, புதுசா கல்யாணமாகி ஹனிமூன் கொண்டாட வந்தவங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் அந்த பைசரன் பள்ளத்தாக்குடைய அழகை ரசிச்சுக்கிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்த ஆக்டிவிட்டிஸ பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல அவங்களுடைய சந்தோஷத்தை சீர்குலைக்க, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அமைதியையும் கெடுக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம்ல ஒரு 5 பேர் அங்க வர ஆரம்பிக்கிறானுங்க. அந்த புல்வெளி பகுதியை சுத்தி இருந்த அடர்ந்த பைன் மரங்கள் இருக்கிற ஃபாரஸ்ட் பகுதியில் இருந்து கையில அதிநவீன துப்பாக்கிகளோட வெளியே வந்த அவனுங்களை ஆரம்பத்துல யாருமே பெருசா கண்டுக்கல. ஏன்னா நம்ம ஆபீசர்ஸ் போட்டிருக்கிற அதே யூனிஃபார்ம் போட்டிருந்ததால இந்தியன் மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான் பாதுகாப்புக்காக அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற நினைப்புல அவனுங்களை பார்த்த மக்களோ ஓகே நம்ம பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒன்னா வந்த அந்த 5 பேர் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போய் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு தனித்தனி குழுவா இருந்த டூரிஸ்ட் எல்லாரையுமே அவனுக்கு பக்கத்துல கூப்பிட ஆரம்பிக்கிறானுங்க.
சரி மிலிட்டரி ஆபீசர்ஸ் தானே எதுக்கோ கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்கள நம்பி போன அந்த மக்களை முதல்ல ஆண்களை தனியாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை தனியாகவும் பிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி பிரிச்சவனுங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாத்தையுமே துப்பாக்கி முனையில மிரட்டி அவங்கள கீழே உட்கார சொல்றானுங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க இதுல யார் ஹிந்து யார் முஸ்லீம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படி கேட்டதாலேயே முதல் ஆளா அவரை ஷூட் பண்ணிருக்கானுங்க. அடுத்த செகண்ட் அவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. இப்பதான் அங்கிருந்தவங்களுக்கு இது இந்தியன் மிலிட்டரி ஆபீசர்ஸ் இல்ல, இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் உணர ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பயத்துல மோனி அப்படிங்கிற ஒரு நபர் எங்களை விட்டுருங்க, எங்களை ஒன்னும் பண்ணிராதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்படி கெஞ்சியும் கொஞ்சம் கூட மனம் இறங்காத அவனுங்க எந்த கேள்வியும் கேட்காம அவரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்றானுங்க. இப்ப அடுத்தது அகைன் சொல்லுங்க இதுல யார் ஹிந்து யார் முஸ்லீம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆல்ரெடி கண்ணு முன்னாடி 2 உயிர்கள் பறி போயிருக்கு. சோ எதுவுமே சொல்லாம இருந்தா சுட்டுடுவானுங்களோ என்னவோ அப்படிங்கிற பயத்துல அங்கிருந்த ஒரு நபர் மெல்லமா தன்னுடைய கையை தூக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி கையை தூக்குன அவரையும் அவரு பதிலே சொல்லாம அடுத்த வினாடி ஷூட் பண்ணி கொண்டு இருக்கானுங்க. அடுத்ததா சஞ்சய் லேலே அப்படிங்கிறவரை அவருடைய தலையிலேயே ஷூட் பண்றானுங்க. அவருக்கு பக்கத்துல பயத்துல அவருடைய தலையை பிடிச்சிருந்த அவருடைய பையனுடைய கைகள்ல தன்னுடைய அப்பாவுடைய ரத்தம் அந்த பையனுடைய கைகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த துப்பாக்கி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அங்க சுத்தியுமே மற்ற இடங்கள்ல இருந்த மக்கள் ஏதோ விளையாட்டு துப்பாக்கியா இருக்கும், ஏதோ ஃபன் ஆக்டிவிட்டியா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க யாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனா தொடர்ந்து மக்களுடைய அலறல் சத்தம் கேட்கவும் தான் அங்க வேற இடத்துல நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் ஒரு சில பேர் அவங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம மறைவான இடத்துல இருந்து அந்த காட்சிகளை வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க. அந்த திருட்டு தீவிரவாதிகளுடைய நோக்கம் அங்க சுற்றுலா பயணிகளா வந்த ஹிந்து மக்களை குறிப்பா ஆண்களை கொல்றதா தான் இருந்திருக்கு. அதுக்காக தான் ஹிந்துவா இல்ல முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. சரி முஸ்லீம் அப்படின்னு சொன்னா தப்பிச்சுக்கலாமா அப்படின்னா முடியாது. பிகாஸ் முஸ்லீம் அப்படின்னு சொன்னவங்களையும் ஒரு இஸ்லாமிய வாசகத்தை சொல்ல சொல்லி அப்படி சொல்லாதவங்களை ஹிந்து அப்படின்னு அவனுங்களே முடிவு பண்ணி கொலை பண்ணிருக்கானுங்க. நான் இதை கன்ஃபார்ம் பண்ணாம சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லலஸ்டியே, இத பல ஆர்டிகல்ஸ்ல பல நியூஸஸ்ல பல வீடியோஸ்ல அங்கிருந்த விக்டிம்ஸே தங்களுக்கு நடந்ததா அவங்க சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்ப இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த தாக்குதல்ல சந்தோஷ் அப்படிங்கிற தன்னுடைய தந்தையை இழந்த பூனேவை சேர்ந்த ஒரு பெண் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த வாசகத்தை சொல்லாததால தான் தன்னுடைய தந்தையை சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது போல ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சந்தோஷம் அவருடைய ஃபேமிலியும் அங்கிருந்து ஒரு டென்ட்டுக்குள்ள போய் பதுங்கிருக்காங்க. ஆனா இத பார்த்து அங்க வந்த அந்த கும்பல் சந்தோஷ வெளியே வர சொல்லி நீ முஸ்லீமா ஹிந்துவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் உயிர் பயத்துல முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. ஆனா அவர் சொல்லாததால அவருடைய தலையில ஒரு குண்டு, அவருடைய காதுல ஒரு குண்டு, முதுகுல ஒரு குண்டு அப்படின்னு மொத்தம் 3 குண்டுகளால அவருடைய உடலை சிதைச்சிருக்கானுங்க. அடுத்ததா அதே டென்ட்ல இருந்த இன்னொருத்தரையும் பல குண்டுகளால தொலைச்சிருக்கானுங்க. ஒரு சிலர்கிட்ட அவங்களுடைய ஐடி கார்டை காட்ட சொல்லி அவங்களுடைய பேரை வச்சு அவங்க ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹிந்துவா இருந்தா அவங்கள கொலை பண்ணிருக்கானுங்க. இன்னும் ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஒரு சிலருடைய ஆடைகளை அவிழ்த்து பார்த்து அவங்களையும் கொலை பண்ணதாகவும் சொல்லியிருக்கு. which means முஸ்லீமா இருந்தா சுன்னத் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. கொலையான இடத்துல இருந்து வெளியான வீடியோ அப்படின்னு பரவிட்டு இருக்கிற சில வீடியோக்கள்ல அப்படி வெறும் இன்னர்வியர்ஸோட இறந்து கிடக்கிற உடல்களையும் இன்னர்வியர்ஸ் கூட கலண்டு கிடக்கிற வீடியோஸையும் பார்க்க முடியுது. அப்படி அது உண்மையான தகவலா இருந்தா இதை விட கேவலமான ஒரு விஷயம் அந்த திருட்டு தீவிரவாதிகளை விட கேவலமான மனிதர்கள் இருக்கவே முடியாது. இந்த தாக்குதல்ல பாக்குறவங்களுடைய மனசை உழுக்கிற மாதிரியான ஒரு போட்டோ, உயிரிழந்த கணவன் பக்கத்துல ஒரு பெண் உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான வெளியான வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த ஒரு போட்டோ போதும் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய வேதனையை வெளிப்படுத்த. இறந்து போன அவங்களுடைய கணவர் பேரு வினய் நர்வால். அவரு ஒரு இந்தியன் நேவி ஆபீசர். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு திருமணமாகி 6 நாட்கள் தான் ஆகி இருந்துச்சு. நடக்க போற இந்த விபரீதம் தெரியாம இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய மனைவி கூட ஜாலியா ஆடி பாடிட்டு சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆக்சுவலா அவங்களுடைய ஹனிமூனுக்கு அப்ராட் போறதா இருந்த அவங்கள விதி கடைசி நேரத்துல காஷ்மீருக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அதே போல ஆந்திரா நெல்லூரை சேர்ந்த ஒரு என்ஜினியருடைய 10 அல்லது 12 வயசான ஒரு பையன் அவனுடைய அப்பாவுடைய இறந்த உடலை பார்த்து அழுகிற காட்சிகள் பார்க்கிற அத்தனை பேருடைய கண்கள்லையுமே கண்ணீரை வர வச்சிட்டு இருக்கு. தன்னுடைய கணவருடைய உடல் இருக்கிற அந்த சவப்பெட்டி பக்கத்துல இருந்து அவங்க கதற வீடியோவை பார்த்து கண் கலங்காதவங்களே இருக்கவே முடியாது. அடுத்து கர்நாடகாவை சேர்ந்த மஞ்சுநாத் அப்படிங்கிற தொழிலதிபரும் இதே போல கொடூரமான முறையில்
முறையில கொல்லப்பட்டிருக்காரு. அந்த டைம்ல அவருடைய பக்கத்திலேயே இருந்த அவருடைய மனைவியும் மகனும் எங்களையும் கொன்னுருங்க அப்படின்னு அந்த திருட்டு தீவிரவாத கும்பல் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவனுங்க பெண்களையும் குழந்தைகளையும் நாங்க கொல்ல மாட்டோம் அப்படின்னு பெரிய உத்தமனுங்க மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, போய் உங்க மோடி கிட்ட இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு திமிரா சொல்லியிருக்கானுங்க. ஆனா இதே தாக்குதல்ல ஒரு 4 வயசு குழந்தையும் இறந்து போயிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த காட்டு மிராண்டித்தனமான கொடூர தாக்குதலால இதுவரைக்கும் 28 பேர் இறந்து போயிருக்காங்க. 3 தமிழர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த வெறித்தனமான தாக்குதல்ல நேபாள சேர்ந்த ஒருத்தர், எமிரேட்ஸை சேர்ந்த இன்னொருத்தர் அப்படின்னு 2 ஃபாரினர்ஸும் இறந்து போயிருக்காங்க. சரி, இப்ப யார் இந்த தீவிரவாதிகள், எதனால இத்தனை அப்பாவிகளை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும், இப்ப அடுத்தது இந்தியாவுடைய நகர்வு என்ன, இதுக்கு இந்தியா இப்ப என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாத குழுவான லஷ்கர்-இ-தொய்பா தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், சுருக்கமா TRF அப்படிங்கிற ஒரு புது இயக்கத்தோட பேர்ல AK-47, AK-56 அண்ட் M4 கார்பைன்ஸ் அப்படிங்கிற நவீன ஆயுதங்களோட வந்து ஆயுதமே இல்லாத அப்பாவி பொதுமக்கள் மேல நடத்தி இருக்கிற கோழைத்தனமான தாக்குதல் தான் இது. ஆக்சுவலா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் காஷ்மீர்ல பங்கேற்கிற அந்த நிகழ்ச்சியில தாக்குதல் நடத்துறது தான். திடீர்னு அவருடைய பயணத்திட்டம் மாறிட்டதால தான் அதிகம் பாதுகாப்பு இல்லாத, அட்டாக் நடந்தாலும் பாதுகாப்பு படைகள் உடனே வர முடியாத இந்த இடத்தை தேர்வு பண்ணி அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் அவனுங்க போட்டிருந்த ஹெல்மெட்ல GoPro அப்படிங்கிற கேமரால வீடியோ ரெக்கார்டும் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஒருவேளை அதை வெளியிட்டு மக்களை இன்னும் வெறியேத்தணும் அப்படின்னு நினைச்சானுங்களா, இல்ல யாருக்காவது லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்களா அப்படிங்கறது இன்னும் தெரியல. லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நோக்கம் ஒட்டுமொத்த காஷ்மீரையும் பாகிஸ்தான் கூட இணைக்கணும் அப்படிங்கறது. இந்த TRF உடைய நோக்கம் காஷ்மீர்ல அந்நியர்கள் யாருமே நுழையக்கூடாது அப்படிங்கறது. அந்நியர்களா? அதுவும் இந்தியாவில் ஒரு பார்ட் தானே. அங்க இந்தியன்ஸ் தானே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே அவனுங்களுக்கு அந்நிய தேசம் தான். அதே போல STI நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது இந்த தீவிரவாத குழுக்களை பத்தி தான், அங்க இருக்கிற அப்பாவி காஷ்மீர் மக்களை பத்தி இல்ல. ஏன்னா இந்த தாக்குதல் நடந்ததும் பயந்து போய் மிரண்டு போய் எங்க போறது அப்படின்னு தெரியாம தவிச்ச மக்களுக்கு தங்களுடைய வீட்டுல பல மணி நேரம் அடைக்கலம் கொடுத்து அந்த பதட்டம் தணிஞ்சதுமே அவங்கள பத்திரமா அனுப்பி வச்சது காஷ்மீரை சேர்ந்த அங்கிருக்கிற அப்பாவி முஸ்லிம் மக்கள் தான். அங்கிருந்த பலருக்கு ஆறுதல் சொல்லி பத்திரமா குதிரையில கீழே கொண்டு வந்து சேர்த்ததும் இதே காஷ்மீர் மக்கள் தான். நாங்க கூட்டிட்டு போன ஃபேமிலியில ஒருத்தர் தீவிரவாதிகளால தாக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருடைய பொண்ணு மட்டும்தான் கூட இருக்கே அப்படின்னு ராத்திரியும் பகலுமே கூடவே இருந்து 2 சகோதரர்கள் காப்பாத்திருக்காங்க. அவங்களுமே காஷ்மீரை சேர்ந்த முஸ்லிம்ஸ் தான். அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒட்டுமொத்த மக்களுமே சொல்றது, அங்கிருந்த மக்கள் ரொம்பவே உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான். சோ அங்கிருக்கிறவங்க எங்களுடைய பேரை வச்சு தீவிரவாத செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் பந்த் அமைதி போராட்டம் அப்படின்னு இப்ப இறங்கி இருக்காங்க. சரி, கடந்த சில வருடங்களா அமைதியா தானே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எதுக்காக இந்த தாக்குதல் அப்படின்னு கேட்டா, கடந்த சில வருடங்களா தான் காஷ்மீரும் மற்ற இந்திய மாநிலங்கள் மாதிரி யாரு வேணாலுமே காஷ்மீருக்கு போகலாம், யாரு வேணாலுமே அங்க வாழலாம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுதான் அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு பொறுக்கல. வருஷத்துக்கு வருஷம் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. சோ இது எல்லாமே அந்த இயக்கத்துக்கும், அந்த இயக்கத்தை சோறு போட்டு ஊட்டி வளர்க்கிற நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கும் அச்சத்தை கொடுத்திருக்கு. அந்த அச்சத்துடைய வெளிப்பாடு தான் இந்த கோழைத்தனமான தாக்குதல். சரி, இந்த தாக்குதலுடைய நோக்கம் என்ன, எதை எதிர்பார்த்து இந்த தாக்குதலை நடத்திருப்பானுங்க? சிம்பிள் ஆன்சர் STI, முதல்ல இனிமேல் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு போக தயங்குவாங்க. சொல்லுங்க, இப்ப நம்ம காஷ்மீர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோமா? முதல்ல நம்மளுடைய வீட்டுல அதுக்கு விடுவாங்களா? சோ இதுதான் அவங்களுக்கு வேணும். அதே போல வெளிநாடுகளும் அவங்க நாட்டு மக்களுக்கு இந்தியாவை ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடா அறிவிப்பாங்க. இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, சோ இந்தியாவுக்கு டூர் போறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு வர டூரிஸ்டுடைய எண்ணிக்கை குறையும், அந்நிய செலாவணி போதுமான அளவுக்கு இருக்காது. இதனால இந்தியாவுடைய பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவுக்கு மந்தமடையும். இப்படி பல கணக்குகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். அது இந்தியாவில் இருக்கிற ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணி பகையை வளர்க்கிறது. அதுக்காக தான் தேடி தேடி இந்துக்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, அந்த இந்து மக்களை காப்பாத்த, தங்களை நம்பி வந்தவங்களை காப்பாத்த தன்னுடைய உயிரையே கொடுத்தது ஒரு முஸ்லிம்.
இந்தியன் முஸ்லீம். அவனுடைய நோக்கம் பழிக்காது அப்படிங்கறத அவனுங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு சையத் ஆதில் ஹுசைன் ஷா. அதுக்காக தான் அவரை பத்தி நான் இன்ட்ரோல சொன்னேன். இப்ப நம்ம அந்த தீவிரவாதத்துக்கு பலியானது இறந்து போன 28 உயிர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் மட்டும்தான் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. நீங்க சோசியல் மீடியாவை பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், அந்த தீவிரவாதத்துக்கு அந்த தீவிரவாதிகளுடைய எண்ணத்துக்கு எத்தனை பேர் பலியாயிட்டு இருக்காங்க அப்படின்னு. எத்தனை ஹேட்ரட் கமெண்ட்ஸ், எத்தனை பேச்சுக்கள். இந்த மதத்தை பத்தி தப்பா அந்த மதத்துக்காரங்களும், அந்த மதத்தை பத்தி தப்பா இந்த மதத்துக்காரங்களும், இப்படி எவ்வளவு தப்பான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. வெறுப்பு உணர்வு ஆறா பாய்ஞ்சிட்டு இருக்கு. இப்படி நமக்குள்ள அடிச்சுக்கணும், சண்டை போட்டுக்கணும், கலவரம் நடக்கணும். இதுதானே அந்த திருட்டு தீவிரவாதிகளுடைய எண்ணம். அதுக்கு யாரும் பலியாகிற வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நம்ம வீடியோக்கு கீழ் இருக்கிற கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, இந்த தாக்குதல் சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் அதுல போய் மற்ற மதத்தை தாக்கியோ தனி மனித தாக்குதல் மாதிரியான விஷயங்களையோ இறங்காதீங்க. ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு காட்டையே அழிக்க. சோ ஒட்டுமொத்த இந்திய நாடுமே கொதிச்சு போயிருக்கிற இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே கட்சி வேறுபாடுகள் பார்க்காம we are all Indians அப்படிங்கிற ஒரே நேர்கோட்ல நின்னு இந்த விவகாரம் சம்பந்தமா நம்ம இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. உள்நாட்டு அரசியல்ல நம்ம எதிரும் புதிருமா இருக்கலாம், அது தவிர்க்கவே முடியாத விஷயம். ஆனா சர்வதேச அரசியல் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய சப்போர்ட் எப்பவுமே இந்தியாவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா இந்தியன் அப்படிங்கிற உணர்வையும் தேச பற்றியும் காட்ட வேண்டிய நேரம் இது. சரி, இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு, இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்த செய்தி கேட்டதுமே வெளிநாட்டில் இருந்த பிரதமர் உடனடியா தன்னுடைய பயணத்தை பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு அடுத்த நாளே இந்தியாவுக்கு திரும்பி வந்து விமான நிலையத்திலேயே அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே சம்பவம் நடந்த இடத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லவும் உள்துறை அமைச்சர் கிளம்பி போயிருக்காரு. ஆல்சோ உடனடியா பாகிஸ்தான் மக்களுக்கு வழங்கப்படுற SAARC விசா கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் அடுத்த 48 மணி நேரத்துல வெளியேறணும் அப்படிங்கிற அறிவிப்பும் வர ஆரம்பிச்சது. 2 நாட்டுக்குமான எல்லைகள் மூடப்பட்டிருக்கு. இனி இந்தியா எல்லைக்குள்ள பாகிஸ்தான் விமானங்களோ பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இந்திய விமானங்களோ பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். பாகிஸ்தானுடைய 80% விவசாயம் சிந்து நதி மற்றும் அதனுடைய துணையாறுகளை நம்பி தான் இருக்கு. மின்சார உற்பத்திக்கும் பாகிஸ்தான் இந்த நீரை தான் நம்பி இருக்கு. இந்தியால இருந்து போற ஆற்று நீரை நிறுத்தினாலே பாகிஸ்தான் பெரிய அளவுல பாதிக்கப்படும். இது கேட்கறதுக்கு சில பேருக்கு தப்பா தோணலாம், ஆனா நம்ம நாட்டுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி சில அதிரடி முடிவுகளை எடுத்தே தான் ஆகணும். அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே இந்த தீவிரவாத சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மேலும் இந்தியாவுக்கு நாங்க எப்பவுமே துணை நிற்போம் அப்படின்னு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயே ஊடுருவி இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திட்டு போயிருக்கானுங்க, அதுக்கு இதுதான் பதில் நடவடிக்கை அப்படின்னு கேட்டா இல்ல. நான் இப்ப சொன்னது எல்லாமே ராஜதந்திர நடவடிக்கைகள். அப்ப ராணுவ நடவடிக்கைகள் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிருக்கானுங்க. ராணுவ நடவடிக்கை இல்லாமலையா? ஆக்சுவலா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போற தண்ணீரை தடுத்து நிறுத்தினாலே அதுவே ஒரு மறைமுகமான போர் அறிவிப்பு தான். அது மட்டும் இல்ல, முப்படைகளும் எந்த நேரம் போர் வந்தாலும் சந்திக்க தயாராயிட்டு இருக்கு. எல்லைகள்ல படைகள் அலர்ட்ல இருக்கு. ஏப்ரல் 25 நிலவரப்படி எல்லைகள்ல பாகிஸ்தான் நம்ம கிட்ட வாளாட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவும் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து வாளை ஒட்ட நறுக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்க பயங்கரவாத குழுக்களுக்கும் நம்ம ராணுவத்துக்கும் இடையே சண்டைகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகளுடைய அடையாளம் காணப்பட்டிருக்கு. நான் சொல்ற ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு தெரியல. ஆசிஃப் ஃபாஜி, சுலைமான் ஷா அண்ட் அபு தல்ஹா. இந்த 3 பேர்ல 2 பேருடைய வீடு இந்திய ராணுவத்தால இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்ட இயக்கங்களை வேரோட அழிப்போம் அப்படின்னு இந்தியா உறுதியான முடிவெடுத்திருக்கு. அந்த தீவிரவாத முகாம்கள் இருக்கிற 42 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த இடங்கள்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஆனா சில ஜேர்னலிஸ்டோ இந்த முறை கண்டிப்பா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் இல்ல, நேரடி தாக்குதல் தான் இந்தியா நடத்தும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவும் அந்த தாக்குதல் வரும் மே மாதம் இந்தியா நடத்தலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. முதல் கட்டமா பயங்கரவாதிகள் பதுங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்த லஷ்கர்-இ தைபா அமைப்புடைய முக்கிய தளபதி ஒருத்தன் ஏப்ரல் 25 அன்னைக்கு நம்ம ராணுவத்தால சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். சோ இதிலிருந்து இந்தியா தன்னுடைய வேட்டையை தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசியா போர் அப்படின்னு வந்தா எந்த நாடு ஜெயிக்கும் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இப்போதைக்கு துருக்கி, பங்களாதேஷை தவிர வேற எந்த ஒரு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனாலுமே பாகிஸ்தான் ஏன் இந்த ஆட்டம் போடுறானுங்க அப்படின்னு தெரியல. அவனுங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்கு எஸ்டிஏ, அது நியூக்ளியர் வெப்பன். நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவனுங்க தானே. சோ அவனுங்களும் எப்படியோ அதை உருவாக்கிட்டானுங்க. மொத்தமா இந்த
உலகத்திலேயே மொத்தம் 8 நாடுகள் கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதாவது அணு ஆயுதம் இருக்கு. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, யூகே, சைனா, பிரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் நம்மளுடைய நார்த் கொரியா. இது இல்லாம இஸ்ரேல் கிட்டயும் இருக்கு, ஆனா அவங்க வெளியே சொல்லல அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. நம்ம கிட்ட அதாவது இந்தியா கிட்ட 164 நியூக்ளியர் வெப்பன்ஸும், பாகிஸ்தான் கிட்ட நம்மளை விட 6 எச்சா அதாவது 170 வச்சிருக்கானுங்க. ஆனா என்ன சண்டேன்னு வந்தா ஜெயிக்க போறது நம்ம தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்திலாம் நான் இப்ப பேசுறேனே, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிருமா அப்படின்னு அர்த்தம் இல்ல, ஜஸ்ட் சொல்றேன். இந்தியா நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிச்சப்பவே சொல்லிருச்சு, நாங்க எப்போதுமே முதல்ல இந்த அணு ஆயுதத்தை ஒரு நாடு மேல போட மாட்டோம், ஆனா ஒரு நாடு எங்க மேல அணு ஆயுதத்தை போட்டாங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க. சோ இந்த வீடியோவுடைய முடிவுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம் மற்றும் வருத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வர்ற இடத்துல இந்தியன் மிலிட்டரி போர்சஸ் ஏன் இல்ல அப்படிங்கறது தான். ஒருவேளை இனிமேல் இது போல சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிற நினைப்புல அலட்சியமா இருந்துட்டாங்களா? இன்கேஸ் அப்படி செக்யூரிட்டி போர்சஸ் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவத்தையே தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுது. ஆனா நடந்துருச்சு. இப்ப நம்மளுடைய கவனம் எல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுல தான் இருக்கணும். பாகிஸ்தான் போதும் போதும் அப்படின்னு கதற அளவுக்கு இந்தியா திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். ஜெய் ஹிந்த்.